அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். கடற்படை, விமானப்படை தளபதிகளை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை செயலாளர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். கடற்படை, விமானப்படை தளபதிகளை தொடர்ந்து தற்போது பாதுகாப்புத்துறை செயலாளரும் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் சந்தித்திருக்கிறார். காஷ்மீரில் உள்ள பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மத்திய அரசு தரப்பில் எடுக்கப்பட்டு வரும் ஒரு சூழ்நிலையில் தற்போது கடற்படை, விமானப்படை தளபதிகளை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை செயலாளர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். பாகிஸ்தானுடன் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாதுகாப்புத்துறை செயலாளர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன, விவரங்கள்? தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்திய தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானினுடைய நகர்வுகள் கண்காணிக்கப்பட்டு அதற்கு ஏற்ற நடவடிக்கையை எடுப்பதற்கு இந்தியா தயாராகி வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை வீரர்கள் என்று ஒவ்வொரு தரப்பினரையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து அவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்களை பெற்றுக் கொள்கின்றார். அந்த அடிப்படையில் நேற்றைய தினமும் சில முக்கியமான தளபதிகள் பிரதமரை சந்தித்து தங்களுடைய தரப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்த நிலை தொடர்பான விவரங்களை பிரதமருக்கு எடுத்துக் கூறியிருந்தார்கள். போர் விமானங்கள், போர் கப்பல்கள் உள்ளிட்டவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் தளபதிகள் மற்றும் முக்கிய அமைச்சர்களை சந்தித்து பேசி வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது பாதுகாப்புத்துறை செயலாளருடன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். பாகிஸ்தானுடன் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. 10 நாட்களுக்கு மேலாக பாகிஸ்தான் மற்றும் இந்திய எல்லை படை வீரர்களிடையே சிறிய அளவிலான துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் அதிகாலை நேரங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இந்த பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கும் ஆதரவான நிலைப்பாட்டை பாகிஸ்தான் நாடு எடுத்து வருகின்றது என்றும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 26 பேரை சுட்டுக் கொன்றதில் பின்னணியில் பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவம் இருப்பதையும் உளவுத்துறை மூலமாக கண்டறிந்திருக்கக்கூடிய இந்திய துறையினர் தற்பொழுது பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய விதமாக தங்களுடைய ஆயத்த நிலையை தயாராக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது பாதுகாப்புத்துறை செயலாளர் பிரதமர் மோடியை சந்தித்து தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த விவரங்களை பிரதமர் வசம் கூறியிருக்கின்றார். நன்றி ராஜகுமரன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.